உயிர் போயிடுச்சு. ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட் வீக். கோடையடி மாதிரி ஓஹோன்னு சிரிச்சான். கொடையடி தாங்க முடியாம அம்போன்னு விழுந்துட்டான். மணி, டேய் மணி, மை டியர் ஃப்ரெண்ட், போயிட்டேடா ராஜா. மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ரா. மேடம், மேடம், அநியாயமா உயிரை கொன்னுட்டீங்களே. இப்ப என்னக்கா செய்வேன்? இனிமே என்ன நடக்கும்னு தெரியலையே. என்ன நடக்கும்? அடுத்தபடியா வரப்போறது ஜோலார்பேட்டை ஜங்ஷன். ரயில் அங்க நிற்கும். போலீஸ்காரங்க இந்த பணத்தை பாப்பாங்க. அப்புறம் இந்த வளவளப்பான கைகள்ல சொரசொரப்பான விலங்கு. அப்புறம் இங்கிருந்து உங்களை பேக்கப், ஜெயில லாக்கப். அப்புறம் கோர்ட், விசாரணை, தீர்ப்பு, தூக்கு தண்டனை. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. மேடம், மேடம், பிரியாணி பிரியாணி பிரியாணி. ரவி எப்படா இருக்கு? பலன் கிடைக்கும் போல இருக்குடா. யாருடா கஷ்டப்பட்டது? ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறிக்க. நான் உன்னை ஊட்டியில வெயிட் பண்றேன். எல்லாம் காரியம் ஆவற வரைக்கும் தான். ஓடா. மே யுவர் லவ் ரெஸ்ட் இன் பீஸ் ரா. தேங்க் யூ டா. ஆனந்தவனம் கட்டி குமரம் எது எது? அந்த போல உன்னை காப்பாத்துறதுக்காக அப்பவே அந்த ஜன்ன வழியா தூக்கி எறிஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி சார். நோ மென்ஷன். நான் நினைப்பறாது சார். அது எப்படி? கொடையடி கொடுத்து ஒரு உயிரை கொலை செய்த குற்றவாளி நீ. அதை கண்ணால் பார்த்த ஒரே பவர்ஃபுல் சாட்சி நான். எப்படியும் என்ன எரியாம நடந்துருச்சு சார். இனிமே நீங்க தான் சார் காப்பாத்தணும். பயப்படாத, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஆனா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும். சொல்லுங்க சார். சரி, பேசாம படு, கண்ணை மூடு, தூங்கு. ரவி எழுந்துடுறா, ஸ்டேஷன் வந்துருச்சு. அருமையான கனவுடா. எங்கடா என் கீதா? என் கீதாவா? என் கீதா எங்கடா? என்ன ஏண்டா கேக்குற? என்னதான் சாகடிச்சு டெட் பாடி ஐஸ் பாக்ஸ்ல போடுற மாதிரி பக்கத்து பொட்டியில போட்டீங்களா? சரி, பொட்டி தூக்கு, பொட்டி தூக்கு, பொட்டி தூக்கு. டிரைவர், டிரைவர்.
கொடுக்குறீங்க? தொல்லை கொடுக்கறேனா? பாதுகாப்பல்லவா கொடுக்கறேன். நேத்திக்கு ரயில்ல நடந்தது நினைச்சுப்பா. போலீஸ், அப்புறம் விலங்கு, அப்புறம் கோர்ட், ஐயோ, அப்புறம் தூக்கு தண்டனை. என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. Shut up! இனி நயமான பைத்தே இல்ல. உங்க ஃப்ரெண்ட உயிரோட வழியில பார்த்தேன். என்ன சொன்னா? வாட்? என் ஃப்ரெண்ட பாத்தீங்களா? வீண் பேச்சு வேணாம் மிஸ்டர். இப்ப இறங்க போறீங்களா இல்ல ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இங்க எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Shut up! உன்னை பார்த்த உடனே Shut up! ஆளை பார்த்து ஆரோக்கியம் உள்ளவரா இருக்கீங்க. மனச பார்த்தா ஒரே காதல் வியாதி. ஆரோக்கியம் உள்ளவங்களை தான் அந்த வியாதி டக்குனு பிடிச்சுக்கும். மேடம், உங்க உடம்புல ஆரோக்கியமே இல்லையா? Shut up! நீங்க சாதாரண கீதா இல்ல. Shut up! கீதா. Shut up! அம்மா முழிக்கிற மொழியப்பாரு, அவளுக்கு இப்போ கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்ச குதிக்குது பாரு. குர்நாளா இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. அம்மா முழிக்கிற மொழிய பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்சா குதிக்குது பாரு. தலையில வச்சா குதிக்குது பாரு. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்கிறா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு தின குதிக்குதா. எரிகின்ற கண்ணு அரிக்கன் லைட்டு, இடையும் நடையும் செய்யுது ஃபைட்டு. எரிகின்ற கண்ணு அரிக்கன் லைட்டு, இடையும் நடையும் செய்யுது ஃபைட்டு. லாலல துடிக்கிற மனச கைகளில் தொட்டு, ஆஹா துடிக்கிற மனச கைகளில் தொட்டு தூக்கட்டுமா தூக்கட்டுமா உன்னை சொல்லடிச்சிட்டு தூக்கட்டுமா தூக்கட்டுமா உன்னை சொல்லடிச்சிட்டு தூக்கட்டுமா. அம்மா முழிக்கிற மொழிய பாரு, இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு. சும்மா போன பூச்சியை எடுத்து தலையில வச்சா குதிக்குது பாரு. தலையில வச்சா குதிக்குது பாரு. சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா, தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா. கோழிக்கு தேவை சேவல் உறவு, குரங்குக்கு தேவை இன்னொரு குரங்கு. கோழிக்கு தேவை சேவல் உறவு, குரங்குக்கு தேவை இன்னொரு குரங்கு. காளையை அடக்கும் மூக்கு கயிறு, காளையை அடக்கும் மூக்கு கயிறு, கண்ணியை அடக்கும் மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு, கண்ணியை அடக்கும் மஞ்சள்
கயிறு மஞ்சள் கயிறு அம்மா முடிக்கிற முடிய பாரு இப்போ அவளுக்கு கிடைச்சது வேறு சும்மா போன பூச்சிய எடுத்து தலையில வச்சா குதிக்குது பாரு தலையில வச்சா குதிக்குது பாரு சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா சிட்டான் சிட்டான் சிணுங்கு குதிக்குதா தினக்கு தினக்கு தக்க தினக்கு தினக்கு வென குதிக்குதா எப்படா நல்லா இருக்கிறடா நல்ல சமயத்துல வந்தேடா ஏண்டா வண்டி கட்டு போச்சா தள்ளணுமா இல்லடா நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தானே உனக்கு மாமா ஆமா அவன் மௌத்தாய் போனான்டா மவுத்தாவது நோசாவது விஷயத்த சொல்றா அரே சத்தி போனான்டா போறான்டா அரே என்னடா அசால்ட்டா இருக்கிற உன் மாமா உன் பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்கான்டா மாமா யா, சொத்து எழுதி வச்சதுக்கு ஒரு நன்றி கடமைக்கு அளவானவா ஆமா எப்படி செத்தாமே அரே மார்க்கண்டேயன் சொல்லி ஒரு நாடகம் போட்டான்டா அதுல யமன் பாசக்கயிற மார்க்கண்டேயன் கழுத்துல போட்டு இழுக்கிறதுக்கு பதிலா உங்க மாமா கழுத்துல போட்டு இழுத்தி போட்டான் கரெக்டா ஜபா யமனா நடிச்சவனுக்கு பணம் கொடுத்துக்க மாட்டான் போட்டான் கைத்தா இழுத்தான் அப்புறம் என்னாச்சு உங்க மாமா சொன்னார் அரே ஜபார் நம்ம நாடக கம்பெனி நீ தொடர்ந்து நடத்தும் சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாடா உனக்கு மாமா அப்போ மாமா கம்பெனியை நீதான் நடத்துறியா எப்படி நடத்துறது அரே நம்ம சம்பூர ராமாயணம் சொல்லி ஒரு நாடகம் போட்டான் ஆமா அதுல குரங்கு வேணும் சொன்னானுங்க சாய்பு 10 குரங்க புடிச்சு ஸ்டேஜ் மேல விட்டானுங்க ஏண்டா கதையில ஏதோ குரங்கு வேணும்னு எழுதிருப்பா அதை ஸ்டேஜ்லயே கொண்டாந்து விட்டுட்டியா அரே நம்மள என்னடா பண்ணுமா வால்மீகி கம்பன் சொல்லி 2 மௌலவி சாப் இருக்கிறாங்களே ஐயோ அவங்க சாய்பு இல்லடா அரே வால்மீகி தாடி இருக்குறா நான் பாத்துருக்கேன் சரி. அதுக்கு குரங்கு சொல்லி கதை மேல எழுதி இருக்கிறாங்க சாய்பு ஸ்டேஜ் மேல விட்டு இருக்கிறான் அப்புறம் அரே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா ஸ்டேஜ் மேல ஏறி போய் சீதைய கடிச்சு ராமனை கடிச்சு ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்கும் கடிச்சு கலாட்டாகி நாடகம் நின்னு போச்சுடா அடப்பாவிங்க அப்புறம் என்ன தெரியுமா லங்காதகரம் சொல்லி ஒரு சீன் வருது இல்லே ஆமா இலங்கை அனுமார் கொடுத்துற சீனு சாய்போ என்ன பண்ணா அனுமாரா நடிக்கிறவன் வால் இருக்குது பாரு வாலு அந்த வால்ல நம்ம துணி போட்டு சுத்தி பெட்ரோல ஊத்தி நல்லா கொளுத்தி விட்டு இருக்கிறான் அவனுக்கு சூடு தாங்க முடியாது ஸ்டேஜ் எல்லாம் கொளுத்தி போட்டான்டா அவன் அடப்பாவிங்க நாடகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா நாடகம் நின்னு போச்சுடா உனக்கு மாமா சாகும் போது நாடகம் சொல்லி சத்தி போன அவன் நாடகத்தை நீ தொடர்ந்து நடத்துடா நாடகம் நடத்தணும்னா நடிகர்களை கூட்டி வர்றதுக்கு கார் வேணும் ரிஹர்சல் பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஊடு வேணும் இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லப்பா அரே இன்னாத்துக்கூட நீ கஷ்டப்படுற இதுக்குதான் நம்மளுக்கு ஜீப்பு நீ எடுத்துக்கோடா சரி அரே மணி என்னடா ஜபா நெஞ்சுக்குள்ளே வியாதியா இல்லடா ஒரு சின்ன ஆசை நமக்கு இருக்குதுடா ஹீரோ வேஷம் போடணும் சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைடா ஜபா என்னடா விளையாடுறியா என்னடா இந்த மூஞ்சிக்கு ஹீரோ வேஷமா இந்த மூஞ்சிக்கு ஹீரோ வேஷமா இந்த மூஞ்சி விட இந்த மூஞ்சி பரவாயில்ல இல்ல சொன்னா உனக்கு காரும் இல்ல இல்ல நீதான் ஹீரோ தேங்க்யூடா படி தேங்க்யூ காளிதாசன் சொல்லி ஒரு ஃபக்கீர் இருக்கிறான் இல்ல பக்கீர் இல்லடா புலவன் புலவோ பிரியாணியோ அதை பத்தி நமக்கு தெரியாது அவன் சகுந்தலம் சொல்லி ஒரு நாடகம் எழுதியிருக்கிறான் ஆமா அதுல சகுந்தலே சொல்லி ஒரு புண்ணு வரா புண்ணு உடம்புல வரண்டா பொண்ணு பொண்ணுடா பொண்ணு அவன் நிம்புக்கா கலர்டா நிம்புக்கான்னு சொன்னா எலும்பிச்சம்பளம் உள்ளே எலும்பிச்சம்பளம் அந்த நிறம்டா மான் மாதிரி ஓடுவா மயில் மாதிரி ஆடுவாடா ஹரி ஜடேசன் நான் முழங்கால இருந்து தலை வரைக்கும் இடிக்கும்டா என்னடா தாய்த்து வைக்கிற மாதிரி வர்ணிக்கிற மணி அந்த நாடகம் நீ போடுடா லவ் சீன் ஜாஸ்திடா அதிலே நான் ஏன்டா போடணும் அந்த லவ் சீனை உனக்கே தரண்டா ஜபார் வாய் தேங்க்யூடா தேங்க்யூ வா 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 வண்டி மேல போலாம் வா சீக்கிரம் வா உள்ளே போ உள்ளே போ என்னமா சௌக்கியமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இதுல எல்லாம் குறைச்சல இல்ல ஏண்டா அம்மா ஒருத்தி இருக்காங்கிறது இப்பதான் ஞாபகம் வந்ததா என்னமா இது ரவி என்னடா இதெல்லாம் வேலை தேட போனவன் இப்படித்தான் கண்ட பெண்களோட கண்ணா பின்னான்னு போட்டோ எடுத்துக்கிறதா கோச்சுக்காதீங்கம்மா நான் வேலை தேட தான் மெட்ராஸ் போனேன் ஆனா பாருங்க மெட்ராஸ்ல எங்க திரும்பினாலும் நோ வேகன்சி போர்டு தான் வேலை காலி இல்லை அப்படியே மீறி வேலை கிடைச்சாலும் ஆபீசர்ல இருந்து பியூன் வரைக்கும் எல்லாருக்கும் டெம்பரரி வேலை தாமா நானும் வேலை பார்த்தேன் வேலையும் பார்த்துக்கிட்டு ஓய்வு நேரத்துல இந்த மாதிரி போதும் நிறுத்துடா